மறந்தும் கூட பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியை தவறவிடாதீர்கள். அன்று மகா சிவபிறை வருகிறது. அன்று மாலை சூரியன் மறைந்த பிறகு சரியாக 6:30 மணி முதல் 7:15 மணிக்குள் மேற்கு திசையில் தோன்றும் அந்த இளம்பிறையை தரிசனம் செய்யுங்கள். வெறும் கண்ணால் அந்த பிறையை பார்த்து உங்கள் கைகளை ஏந்தி என் பிணிகள் தீர வேண்டும், என் பாவங்கள் கரைய வேண்டும் என்று மனதார சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வேண்டிக் கொள்ளுங்கள். முடிந்தால் கையில் ஒரு சிறிய துண்டு வெல்லம் அல்லது கற்கண்டு வைத்துக் கொண்டு தரிசனம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக உட்கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்வில் இனிமையையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும். இந்த பதிவை உங்களது நல்ல மனதை போல அனைவருக்கும் பகிருங்கள். எப்போதும் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்தால் அமர்ந்த சிவனே, குன்றாய் எழுந்த சிவனே, மலையாய் மலர்ந்த சிவனே, மண்ணாள வந்த சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே, நான் யார் என்றே நட எங்கும் சிவாய, எதிலும் சிவாய, யாதும் சிவாய, யாவும் சிவாய, உடலும் சிவாய, உயிரும் சிவாய, வேதம் சிவாய, கீதம் சிவாய, காற்றும் சிவாய, ஊற்றும் சிவாய, நீரும் சிவாய, நெருப்பும் சிவாய, மண்ணும் சிவாய, விண்ணும் சிவாய, ஒலியும் சிவாய, ஒளியும் சிவாய, பிரணவம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரம் பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய. ஹர ஹர சிவனே, அருணாச்சலனே, அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய, சிவ சிவ ஹரனே. ஆனைமுகத்தாண்டவனே, அறுவடிவேயானவனே, ஆனைமுகத்தாண்டவனே, அறுவடிவேயானவனே, யானும் உன்னை பாடுகின்றேன் ஆண்டருவாய் நாயகனே. ஓம் புதன் பகவானே போற்றி. இன்றைய பஞ்சாங்கம் 18 பிப்ரவரி 2026, விசுவாவசு வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. திதி பிரதமை மாலை 4:57 வரை, பிறகு துவிதியை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இந்த இனிய நாளை இன்முகத்துடன் தொடங்குங்கள்.